5/2/2025 கிறிஸ்மஸ் பம்பர். சரிங்களா, பம்பர் குழுக்கள். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து வழக்கம் போல் இல்லாமல் 3 மணிக்கு இல்லாமல் 2 மணிக்கெலாம் குழுக்கள் நடைபெறும். அதனால் புக்கிங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சீக்கிரமாகவே முடியும். சரிங்களா, பார்த்துக்கோங்க. நாளைக்கு எப்போதுமே நம்ம பம்பரில் வந்து நல்ல ஒரு இதாக கொடுத்துருக்குறோம். நாளைக்கு உண்டான பம்பரும் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன ரிசல்ட்டுன்னு ஒரு பார்வை பார்த்துருவோம். பாருங்கள், நேற்று நம்ம ஆல் போர்டு 3, 5, 4ன்னு கொடுத்துருந்தோம். ஆனால் நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே பவரில் பாருங்கள் 90 வந்திருக்கு. 092. நம்ம ஏ போர்டு வாரியாக எடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 0 கரெக்டாக இருக்குது. சரிங்களா, பி போர்டு பாருங்கள் 9, 4க்கு பவர் 9. சி போர்டு பாருங்கள் 7 வச்சோம், அதுக்கும் பவர் 2. ஆக மொத்தம் 092. அப்படியே 3 நம்பர் நமக்கு பவரில் போயிடுச்சு. இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங்காக வந்திருக்கலாம். சரி, பரவாயில்ல, இருந்தாலும் இப்படியும் போகும். அதனால் நம்ம எப்போவுமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். 0ங்கிறது ஏ போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்தது நேற்று. அதனால தான் கொஞ்சம் நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, சரி. அதேமாதிரி ரிசல்ட்டும் நம்மளுக்கு வந்து 5, 9 வச்சுருந்தோம். கொஞ்சம் டபுள் 9 எதிர்பார்த்தோம், வரல. சரி, நாளைக்கு பம்பர் குழுக்களில் எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். அதுமாதிரி நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கான ஆனில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு பம்பர் குழுக்கள் ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் 01. நாளைக்கு ஒரு சின்ன நம்பர் மாதிரி தான் தெரியுது பம்பர். ஆனால் 9ஆம் நம்பர் 6ஆம் நம்பர்லாம் வர்றதுக்கும் அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கும் பம்பரில். சரிங்களா, நான் ஏன்னா ட்ரிபிள்ஸ் போன மாதத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதத்தில் போன பம்பரில் வந்து 222ன்னு அடிச்சிட்டாங்க. இந்த பம்பரில் எப்படி அடிக்கிறாங்கன்னு தெரில. அப்படி வந்தால் டபுள்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா, நாளைக்கு வந்துட்டு 01ங்கிறது ஆல் போர்டில் இருக்குது. சப்போர்ட்டுக்கு 9 பவர் நம்பர். இதில் இருந்தால் வச்சாலும் வைப்பாங்க. இந்த நம்பர்லேருந்து தான் வரணும். சரிங்களா, ஏ போர்டு திரும்பவும் 0 மாதிரி தான் வருது எனக்கு. இல்லைன்னா 3ஆம் நம்பர் வைக்கலாம். சரிங்களா, இல்லைன்னா இந்த 1ஆம் நம்பரை தூக்கிட்டு போய் ஏ போர்டில் வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, பார்த்துக்கோங்க. பி போர்டில் 8, 6ன்னு இருக்குது. சி போர்டில் 7, 4. இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா, உங்கள் கணிப்பில் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் 08, 87, 05, 05 கூட நாளைக்கு வரலாம் ஆட்டத்தில். சரிங்களா, பார்த்துக்கோங்க. 37, 69, 34, 04, 10ங்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் உள்ள வர மாதிரி இருக்குது, வரணும். இதில் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணால் பவர் பண்ணி ஏதாவது அடிக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அப்படி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எடுக்கிறோம் நம்பர், ஆனால் அது ஏதாவது பவர் பண்ணியோ ட்விஸ்ட் பண்ணியோ அடிச்சிடுறாங்க. பாருங்கள், உங்கள் கணிப்பில் அதில் ஏதாவது மாற்றி அமைச்சு வைக்கணும்னா அதை வைங்க. சரிங்களா, டபுள்ஸுன்னு எதிர்பார்த்தீங்கன்னா நாளைக்கு 777 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 00, 11, 44 இது மெயின் டார்கெட்டு. மிஸ் ஆனால் கீழே பவர் வரலாம். இதில் வந்துட்டு மிஸ் ஆன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வந்து 83 நாளைக்கு பம்பர். ஆனால் 8ஆம் நம்பர் கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, பார்த்துக்கோங்க. 8ஆம் நம்பர் கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது ஒரு துணை நம்பர் தான். ஆனால் மெயினாக வந்துட்டு இதை தான் அடிக்கணும். அவங்க பார்க்கலாம். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு 8ஆம் நம்பர் வருமானு கேட்டிங்கன்னா வரலாம். சரிங்களா, பார்த்துக்கோங்க. 314, 443, 108, 054, 742, 369, 037, 587 இதுதான் என்னுடைய கணிப்பு. வர்ற மாதிரி இருக்கிற பேட்டர்ன். சரிங்களா, பார்த்துக்கோங்க. பவர் வச்சு அடிக்கிறாங்களா இல்லை இப்படி அடிக்கிறாங்களா பார்ப்போம். நாளைக்கு பம்பர் இது வரைக்கும் பம்பர் வந்து நல்லாவே நம்ம ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்குறோம். அதனால் நாளைக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சரிங்களா, நாளைக்கு வந்துட்டு சி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் திரும்பவும் 4ஆம் நம்பர் வரலாம். சரிங்களா, ஆனால் 1ஆம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டுன்னு உங்கள் கணிப்பில் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிங்கன்னா மற்ற நம்பர் 2 நம்பர் எடுக்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா 09 இதுலேருந்து தான் பாஸ் ஆச்சு. சரிங்களா, நாளைக்கும் இதுலேருந்து 2 நம்பர் பாஸ் ஆகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு நாள் எப்படி கேரளா அடிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் மறுநாள் அடிப்பாங்க. பம்பர் குழுக்கிறதுங்கிறதுனால நாளைக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா இதே மெத்தடில் அடித்தாலும் அடிப்பாங்க. சரிங்களா, எப்போவும் வந்து அது இப்படி தான் போகும். பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு கணிப்பை பார்த்துட்டீங்க. சரிங்களா, நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா.